கோட்டையில் இருப்பவர்களை வீட்டிற்கு அனுப்புகிற கூட்டம் அதிமுக என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாபெரும் லட்சிய மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கோட்டையிலே இருக்கின்றவரை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டம் இந்த கூட்டம். வேலூர் கோட்டையிலே நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறையுடைய சிப்பாய்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். இந்த இளைஞர் வட்டாளங்கள் 234 தொகுதியிலும் வென்று கழக ஆட்சி நிறுவதற்கு அடித்தளமாக விளங்கக்கூடியவர்கள் இங்கே என் முன் இருக்கின்ற இந்த இளைஞர் பட்டாளங்கள். இன்னைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை துவக்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை துவக்கினார்கள். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை திமுகவில் இருந்து கருணாநிதி நீக்கப்பட்ட போது இங்கே இருக்கின்ற இளைஞர் பட்டாளைகள் போல அன்றைய தினம் இளைஞர் பட்டாளங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்பு சென்ற காரணத்தினால் எல்லா தேர்தல்களும் வென்றார்கள். இளைஞருடைய பலம் அந்த அளவுக்கு இருக்கின்றது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல்வேறு அணியை தோற்றுவித்தார்கள். இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2008ஆம் ஆண்டு கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை என்ற புதிய அணியை உருவாக்கி சுமார் தமிழகத்திலே 30 லட்சம் இளைஞர் இளம்பெண்களை சேர்த்தார்கள். ஆக இந்த அமைப்புக்கு ஒரு வலிமை கிடைத்தது, இயக்கத்திற்கு ஒரு வலிமை கிடைத்தது. ஒரு கட்டடம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அஸ்திவார வலிமையாக இருக்க வேண்டும். ஒரு இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே தொண்டர்கள் வலிமையாக இருக்க வேண்டும், அது இளைஞர்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்காக அம்மா அவர்கள் இளைஞர் பாசறை உருவாக்கினார்கள். அதன் மூலமாக தேர்தலிலே இளைஞருடைய உழைப்பு கிடைத்தது, வெற்றி கிடைத்தது. அதே போல மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்களை நியமித்தார்கள். அப்பொழுது நான் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தேன். சேலம் மாவட்டத்திற்கு எனது பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அப்போ எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் ஊர் ஊராக சென்று கிராமமாக சென்று நகர பகுதியில் சென்று அம்மாவுடைய கட்டளை ஏற்று 30 லட்சம் இளைஞர்கள் இளம்பெண்களை இந்த இயக்கத்தை சேர்த்து தமிழகத்திலே இளைஞர்கள் அதிகமுள்ள ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம். இன்னைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது எந்த எழுச்சியை பார்த்தோமோ அதே எழுச்சி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கின்றோம். இன்றைக்கு இதை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் கிராமத்திலிருந்து நகர வரை இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் என்று புதிய அணியை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றோம். என்ன விளையாட்டு என்பது இளைஞர்களுக்கு பிடித்தம். எல்லா பகுதியிலுமே இளைஞர்கள் விளையாட்டிலே ஆர்வம் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த அமைப்பின் மூலமாக அதிக அளவிலே இளைஞர்கள் ஈர்க்கப்படுவார்கள். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படி தோற்பின் எப்படி வெல்லும். இந்த இளைஞர் இளம்பெண்கள் படைதான் சிப்பாய்களாக இருந்த இந்த தேர்தலை கலந்தாடுவார்கள். சுவாமி விவேகானந்தர் கூட அப்பொழுது குறிப்பிட்டார், என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், உலகத்தையே மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு இளைஞருடைய பலம், சக்தி தேவை.
அதனால்தான் இந்த அமைப்பை அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். இன்னைக்கு இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை இந்த இயக்கத்திற்கு ஒரு முன்னோடியாக திகழக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். அதிமுக அறிக்கை, எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை பாரதிய ஜனதா ஒட்டி இருக்கிறது என்று சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பியும் இருந்தது கிடையாது, மக்களை நம்பி இருக்கின்றது.